டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா வருமான வரி வழக்கில் 36 கோடி ரூபாய் செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசான தீபாவுக்கு எதிராக அனுப்பிய நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், இந்த வழக்கு தொடர்பான விவரம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமான வரி வழக்கில் 36 கோடி ரூபாயை செலுத்த கோரி அவரது சட்டப்பூர்வ வாரிசாக அறிவிக்கப்பட்டுள்ள தீபாவுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நோட்டீஸை எதிர்த்து தீபா தரப்பில் சென்னை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி முன்பு விசாரணைக்கு வந்தபோது சட்டப்படி 14 நாட்கள் அவகாசம் வழங்கப்பட வேண்டும், ஆனால் 7 நாட்களில் வருமான வரியை செலுத்த வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது. அதனால் வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என தீபா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சத்யகுமார் தெரிவித்தார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி வருமான வரி நோட்டீஸின் அடிப்படையில் வசூல் நடவடிக்கைகள் எடுக்கக்கூடாது என இடைக்கால தடை விதித்து நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் மனு குறித்து செப்டம்பர் 2ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி வருமான வரித்துறைக்கு உத்தரவிட்டிருக்கக்கூடிய நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.